மகாபாரதத்துல கிருஷ்ணனை யாருமே பகவான் ஏத்துக்க மாட்டேன்னுட்டா. ராஜாக்கள்லாம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணா எல்லாரும் சந்திரனுக்கும் சேர்ந்துதான் நமஸ்காரம் பண்ணியாக. இந்த பித்தன்கிறது அவர் சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. நம்மளுடைய சரீரத்தை 7 சக்கரங்களா சாஸ்திரங்கள்ல பிரிக்கிறார். மூலாதாரத்துக்கு தேவன் தான் கணபதி. 1000 இதழோட கூடின தாமரையில தான் அம்பாலும் உட்கார்ந்து இருக்கா. அந்த சந்திரன் எடுத்து இடமேல வச்சிருந்ததுனால எல்லாரும் நமஸ்காரம் பண்றது சிவபெருமானுக்கா சந்திரனுக்கா? மதிக்க மாட்டேங்கிறா, என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே நமஸ்காரம். மகாபாரதத்துல கிருஷ்ணனை யாருமே பகவான் ஏத்துக்க மாட்டேன்னுட்டா ராஜாக்கள்லாம். அதனால என்ன பண்ணினார் தர்மபுத்திரர்? ராஜசூயம்னு ஒரு யாகம் பண்ணினார். அந்த ராஜசூயம்ங்கிற யாகம் யாரு பண்றாலோ அவளுக்கு கீழே தான் எல்லாரும் மற்ற ராஜாக்கள்லாம். ஒத்துண்டா சரி, ஒத்துக்கலைன்னா சண்டை போட்டு அவனை ஒத்துக்க வைப்பான். அது மாதிரி உலகத்துல உள்ள எல்லா ராஜாவையும் ஒத்துக்க வச்சு எல்லா ராஜாக்களுக்கு மேல நான் ராஜான்னு காண்பிச்சு பட்டாபிஷேகம் ஆன கையோட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் கிருஷ்ணனுக்கும் கீழேன்னு காமிச்சார். இவாள்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன போது இவர் என்ன பண்ணார்னா எனக்கு மேல கிருஷ்ணன், அதனாலதான் அக்ர பூஜை பகவானுக்கு பண்ணினது. அதை பொறுக்காம தான் சிசுபாலன் கண்டபடி பேசினான் அப்படின்னு மகாபாரதத்துல உள்ள விஷயம். ஏன்னா மகாபாரதம் நீங்க கேட்டுருப்பேன், கல்யாணராமன் சொல்லிருக்காரு உங்களுக்கு விஸ்தாரமா. இதை சொன்னாரான்னு தெரியல, எனக்கு விஸ்தாரமா சொல்லியிருப்பாரு. மகாபாரதத்துல உள்ள சரித்திரம் இது. நமஸ்காரம் பண்ணி தன்னை விட பகவான் ஓசக்தி அப்படிங்கிறத காண்பிச்சார். அது மாதிரி இந்த இடத்துல சந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா எல்லாரும் சந்திரனுக்கும் சேர்ந்துதான் நமஸ்காரம் பண்ணியாகணும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் தேவாரத்துல சொல்லும் போது பித்தா பிறை சூடி பெருமானே அருளால, முதல் ஆரம்பமே பிறை சூடின்னு ஏன் சொல்லுவானே. இந்த பித்தன்கிறது அவர் சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. என்ன பேசுறையே நீ பித்தனான்னு அவர் கேட்டார். அதனால அந்த பித்தன்கிற பேர்லயே பாடுன்னு சிவபெருமான் சொன்னார். அதனால அவர் ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். பிறை சூடின்னு சொல்லுவானே அப்படின்னா நான் பண்ண தவற மன்னிச்சவன். சந்திரன் பண்ண தவற மன்னிச்சு தலையில உட்காந்து வைக்கலையா, அதனால பிறை சூடி அப்படிங்கிறார். அந்த இது சரித்திரம். ஆனா இங்க சொன்ன விஷயம் அது இல்லை, யோக சாஸ்திரம். அதுக்காக தான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். அம்பாளுக்கும் தலையில சந்திரன் உண்டு, சிவபெருமானுக்கும் தலையில சந்திரன் உண்டு. எதர் சகசிராராபி வருஷினி நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை லலிதா சகஸ்ரநாமத்துல. நம்மளுடைய சரீரத்தை 7 சக்கரங்களா சாஸ்திரங்கள்ல பிரிக்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்ய, சகசிராரம்னு யோக மார்க்கத்துல யோக சாஸ்திரத்துல மூலாதாரத்துக்கு இந்த தேவதை, மூலாதாரம், சுவாதிஷ்டானத்துக்கு இந்த தேவதை, மணிபூரத்துக்கு இந்த இப்படி சொல்லிட்டே வருது. ஆரம்பத்தையும் கடைசியும் சொல்றேன், ஏன்னா அது பெரிய விஷயம் சப்ஜெக்ட். மூலாதாரத்துக்கு தேவதை தான் கணபதி. மூலாதார க்ஷேத்திரஸ்திதம் தீக்ஷிதவாளுடைய கீர்த்தனை. வாதாபி கணபதினு சொல்றதுல அந்த கீர்த்தனையில சொல்லுவாள் தீட்சிதர், மூலாதார க்ஷேத்திர ஸ்திதம் அப்படின்னு. அதனாலதான் ஆரம்பிச்சா முதல்ல கணபதி பேர் தான் ஆரம்பிக்கணுங்கிறது. எதை ஆரம்பிச்சாலும் கணபதி ஆரம்பிக்கணுங்கிறது. அதனாலதான் இப்படி பிள்ளையார் சுழின்னு போடுற மத்தியில இப்படி ஆரம்பிச்சு அது பிரணவத்தினுடைய அடையாளம்னு சொன்னாலும் அந்த குண்டலினிங்கிற சக்தி அப்படிதான் இருக்கு. அப்படி சுழிச்சு இருக்கு, இப்படி சுழிச்சு இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக அதுல இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் மனசு, அகங்காரம், அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது ஆனந்தம். இந்த சகசிராரம்ங்கிற இந்த சிரஸ்ல உள்ள அந்த சக்கரத்துக்கு தேவதையாக பரமேஸ்வரன், பார்வதி 2 பேரும் இருக்கா. பொதுவா கீழே மூலாதாரத்துல தாமரை தான், எல்லாமே தாமரை தான். இப்படி இருக்கும். யோகத்தினால இப்படி திருப்பிக்கணும். 8 இதழ்
அதுக்கு அடுத்தது 16 இதழ், இப்படி சொல்லிட்டே வரது. இந்த இடம் வரது 1008 இதழ், சகசிராரம்னு அதனாலதான் பேர். 1000 இதழோட கூடின தாமரையில தான் அம்பாலும் உட்கார்ந்து இருக்கா. இதெல்லாம் சாஸ்திரம், சயின்டிபிக்கா சொல்றேன். அங்க ஒரு சுரப்பி இருக்கு. நாம 20 வயசு பரியந்தம் நாம் வளர்றதுக்கு அதுதான் சுரக்கிறது. உடம்பு வளர்ச்சிங்கிறது அது சுரந்தாதான் வளர்ச்சி. அது நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் பரிணாமத்தை தான், பெருக்கிறது தான், விருத்தி கிடையாது, பெருக்கிறது தான் அதுக்கப்புறம். அதனாலதான் 25 வயசானே முத்த ஆரம்பிக்கிறது பாருங்க, உடம்பு இப்படி குறுக்கு வாக்கில் பெருக்க ஆரம்பிப்போம். அது பிறகு அப்படி இருந்தவன் அப்புறம் ஆச்சுன்னா சுருங்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் இயற்கையோட ஷட்விகாரம். அதுல அந்த வளர்ச்சியை கொடுக்கிற சுரப்பி இருக்கு. இது 25 வயசுல 20, 22, 24, 26 இதோட நின்று போயிடும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.